வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது, காஞ்சிபுரத்துல இருந்து தெற்கே பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தூரத்துல குழமந்தல் கிராமத்துக்கு கிழக்குல 1/2 கிலோமீட்டர் தூரத்துல உக்கல் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம். இது என்ன, காஞ்சிபுரத்துலதான் காமாட்சி அம்மன் இருப்பாங்க, நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்களே அப்படின்றீங்க. இதுக்கு பேரு மடாவள காமாட்சி அம்மன். அதாவது ஆதிசங்கரர் ஆன்மாவா இங்க இருந்து அவர் அம்மனோட அருளால இங்கே இருந்து சொல்றதா அர்த்தம். இங்க மடாவளத்துல பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு சங்கரர் அப்படின்றவரு இருந்தாராம். அவருக்கு பள்ளி செல்றதுல எந்த நாட்டமும் கிடையாது. ஆனா பெற்றோர்கள் அவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அவர் போய் எங்கன்னா கிணற்றங்கரை, தோப்பு இந்த மாதிரி இடங்கள்ல ஒளிஞ்சுக்குவாராம். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படின்னா போட்டோன்னு விட்டுட்டாங்களாம். படிப்பே இல்லாத அந்த சங்கரருக்கு அம்மாளோட கருணை கொண்டு அவரை ஆட்கொண்டாங்க. அந்த நேரம் அவருக்கு பூஜை எப்படி செய்யணும்னு கூட தெரியாதான். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணிருக்காரு, பூஜை செய்யற நேரத்துல தானாவே சங்கரனுக்கு சமஸ்கிருதம் வார்த்தைகள் எல்லாம் வெளியில வந்திருக்கு. மத்தவங்களே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். சங்கரனோட மந்திரங்களை கேட்டு மகிழ்ந்த காமாட்சி அம்மாவும் அங்க அபிஷேகம் செய்யும் நேரங்கள்ல தன்னோட நெற்றியிலைய பிறக்காட்டி மகிழ பண்ணாங்களாம். சில நாள் பாத்தீங்கன்னா கண்ணுல கூட ஒளி வருமா. அந்த மடாவளத்து காமாட்சி நடத்துகின்ற அதிசயங்கள்லாம் மக்கள் கிட்ட பரவி இப்போ அந்த இடம் பாத்தீங்கன்னா பெரிய கோவிலாவே வடிவமைக்கப்பட்டு கருங்கல் கோவிலாவே கட்டி அவ்வளவு அழகாக இருக்கு. இதற்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பின்னாடி வர 3ஆம் பிறை நாள்ல அம்மனோட நெற்றியில தானா பிறை தோன்றுது. அது ஈவினிங் பாத்தீங்கன்னா 5:30ல இருந்து 6:30 வரைக்கும் அந்த பிறை தெரியுமா. இது ஒரு பெரிய அதிசயமா கருதப்படுது. அதுக்கப்புறமா சிவனுமே அங்க இந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியா சாமி, ஆதிசங்கரர் அவருக்கும் ஒரு சிலை வச்சிருக்காங்க. அந்த மண்டபத்துல நம்ம தியானம் பண்ணோம்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள நம்ம வேண்டுவனவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கோவிலை சுற்றி பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயே நீங்க பாப்பீங்க, யாழி சிலைகள் பெரிய ஒரு சதுர வடிவுல பிரகாரங்கள் அமைக்கப்பட்டு மிகவும் அழகாக அற்புதமாக இருக்குது. 2 பெரிய கோபுரம் வாசல் இருக்கு. முடிந்தவங்க இந்த பக்கம் போகும்போது கண்டிப்பா இந்த கோவிலை பார்த்து அம்மனோட அருளை பெறுங்க. வசியோட வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.